எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு அரசியல் படுத்துவோம்ல பார்த்தீங்கன்னா, கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜயும், டிவிகேவும் என்ன மாதிரியெல்லாம் முன்னெடுப்புகளை எடுக்கணும், அது என்ன மாதிரியெல்லாம் அவங்க முன்னெடுப்புகள்லாம் பண்ணாங்கன்னா, எப்படி அவங்க ஆட்சியை பிடிக்க முடியும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். டிவிகேல இருக்கிற எல்லாத்துக்கும், தொண்டர்கள்லேருந்து தலைவர்கள்லேருந்து எல்லாத்துக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும். செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா, டிவிகே கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சொத்துன்னு சொல்லலாம். அவர் ஃபுல் இன்சார்ஜ் எடுத்துட்டாரு. ஃபுல் இன்சார்ஜ் எடுத்து இந்த ஈரோடு மாநாட்டை ஒரு பெரிய லெவலில் பண்ணி காமிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா இதையும் பண்ணிகிட்ருக்காரு. எல்லா விதமான ஏற்பாடுகளையும் பண்ணி எவ்வளோ நீட்டாக பண்ணும். இதுவரைக்கும் டிவிக்கில் இந்த மாதிரி ஒரு மாநாடு நடந்திருக்காது. இனிமேல் நடக்கவும் முடியாது. அந்த அளவுக்கு அவர் ஒரு பெரிய பிரம்மாண்டமாக பண்ணணும்னு சொல்லிட்டு அவ்வளோ இந்த வயசுலேயும் அவர் அவ்வளோ சிரமப்பட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு, பிளான் பண்ணிகிட்ருக்காரு. டிவிக்கில் இருக்கிறவங்க அவருக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து ஒரு பெரிய லெவலில் கொண்டு காமிக்கணும் இல்லையா. ஏன்னா அந்த அளவுக்கு அவர், ஏன்னா நான் கோபி தொகுதிக்கு உட்பட்ட தொகுதியில் தான் நான் பார்த்துட்ருக்கேன். அவர் படுற கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டுருக்காரு. அதனால் டிவிக்கு எடுக்கிறவங்க உண்மையிலேயே இது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக எடுத்து, கரூர் இன்சிடெண்ட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டிவிக்கு எடுக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சோர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ விஜய் அவர்களே பார்த்தீங்கன்னா செப்டம்பருக்கு அப்புறம் வெளியிலே வரல. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆயிடுச்சு. 3 மந்த்ஸாக வெளியிலே வர முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் மாதிரி ஆயிடுச்சு அந்த விஷயம். ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த ஒரு ஈரோடு மாநாடு ஒரு புதிய புத்துணர்ச்சி கொடுக்க போகுது. இந்த மாநாட்டுக்கு அப்புறம் டிவிக்கு அடுத்த லெவலுக்கு உண்மையிலேயே அந்த ஒரு மூமெண்டம் பிடிச்சி மேலே வரக்கு எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் பார்க்கணும். ஏன்னா டைமே இல்லை. இன்னும் நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ண முடியும். மாநாடு, மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி இதெல்லாம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் லாஸ்ட் 2 மந்த்ஸ் எலெக்ஷன் ஸ்விங் மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் நம்ம எதுவுமே பெருசாக எதுவும் பண்ண முடியாது. அந்த இருக்கிற அந்த அலை எப்படி இருக்கோ அந்த அலை அப்படியே தான் போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் பெருசாக எந்த அலை மாற்றமும் வராது. அதனால் இந்த ஈரோடு மாநாட்டிலிருந்து எப்படி ஒரு புதுசாக இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்காத மாதிரி ஒரு மாதிரி நீங்கள் அதை கண்டக்ட் பண்ணி காமிக்கணும். டிவிகே தொண்டர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கட்டுக்கோப்பாக எவ்வளோ கட்டுப்பாடோடு இருக்கணுமோ அவ்வளோ கட்டுப்பாடோடு இந்த மாநாட்டை மிகப்பெரிய வெற்றியாக மாற்றணும். அதுக்கு எல்லா கேடர்ஸும் தொண்டர்களும் எல்லாருமே சேர்ந்து உழைச்சா மட்டும்தான் அது முடியும். தமிழ்நாட்டு மக்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சா மட்டும்தான் உங்களுக்கு ஓட் பண்ணுவாங்க. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப கிளவரானவங்க. அவங்க விஜய் ஒரு முகத்தை மட்டும் வச்சு ஓட் போட மாட்டாங்க. அவங்க விஜய் யார் யார் நிறுத்துகிறாங்க, கேண்டிடேட்ஸில் எப்படி இருக்காங்க, அதெல்லாம் பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க. இவங்களை நம்பி நாட்டை கொடுத்து அவங்க நம்ம காப்பாற்றுவாங்களா, இல்லை நல்ல நல்ல ஸ்கீம்ஸ் கொண்டு வருவாங்களா, இன்னும் விதவிதமாக யோசிப்பாங்க. அவங்களோட நம்பிக்கை பெறுறது ரொம்ப முக்கியம். எல்லாருமே லைவில் பார்த்துட்டு இருக்க போகிறாங்க கோடிக்கணக்கான ஆட்கள். அவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் அது ப்ரூஃப் பண்ணணும். நாங்கள் டிவிகேலேருந்து வரவங்க கட்டுப்பாட்டோட தலைவர் பேச்சு கட்டுப்பட்டு இருப்போம், நாங்கள் தான் அந்த நாட்டை முன்னெடுத்து கொண்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு மெசேஜ் கொடுக்கணும் எல்லாத்துக்கும். அது உங்கள் எல்லாத்தோட கடமையும். அந்த டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுறது, அங்கே ஏறுறது, இங்கே ஏறுறது, அந்த மாதிரி எந்த இதுவும் பண்ணக்கூடாது. கத்தி கூச்சல் போடுறது. ஏன்னா பெண்கள் தான் அதிகமாக அந்த கூட்டத்துக்கு வருவாங்க. அவங்களுக்கு நீங்கள் முழு முதல் பாதுகாப்பு கொடுக்கணும். அதுதான் ஒவ்வொரு தொண்டனோட கடமை. உண்மையிலேயே இந்த ஈரோடு மாநாடு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா அந்த வேவ் அப்படியே பிடிச்சிட்டு நீங்கள் மேலே வந்துடலாம் ஈஸியாக டிவிக்கே. இல்லைன்னா டிவிக்கே மேலே வர்றது கரூர் இன்சிடெண்ட்க்கு அப்புறம் எப்படி கீழே போச்சோ அதே மாதிரி இன்னும் கீழே தான் போகும், மேலே வர சான்ஸே இல்லை. அதனால் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், இது ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான மாநாடாக மாற்றி காமிங்க. நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதனால தான் மோட்டிவேஷனாக இருக்கு எனக்கு.